கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டில் தனிச்சிறப்பு மிக்க மண்டலம். முதன் முறையாக 1975ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கோவையில் நடைபெற்ற திமுக மாநில மாநாட்டிற்கு என் தந்தையார் லாரியில் அழைத்து வந்தார். 4 நாட்கள் மாநாடு நடைபெற்றது. அதுதான் இந்த கொங்கு மண்டலத்தில் நான் முதல் முறையாக வந்தது. அதன் பிறகு 89ஆம் ஆண்டு பழனி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு வேட்பாளர் இறந்து விட்டதால் நிறுத்தப்பட்டது. ஒரு மாதம் கழித்து தனியாக நடந்தது. அதற்காக தேர்தல் பரப்புரை பயணத்திற்காக அங்கே வந்து 12 நாட்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 2 நாட்கள், ஒரு நாளில் 30 முதல் 40 கிராமங்கள் என சுற்றினோம். அந்த பயணத்தில் மட்டும் ஒரு 350 ஊர்களுக்கு பார்த்து விட்டேன். கொங்கு மண்டலத்தில் நிறைய வீடுகளில் 12 நாளும் ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு வீட்டில் சாப்பாடு. இதே போன்ற உபசரிப்பை நான் வேறு எங்கும் பார்த்ததே இல்லை. காலையிலே வாழை இலையில் 4 வகையான உணவுகளை வைத்து விடுவார்கள். அதைவிட சிறப்பு என்ன என்றால் கொங்கு மண்டல தமிழ். ஏனுங்க, வாங்க போங்க, உங்களை கொண்டு போட்டுருவனுங்க அப்படி கூட என்று அதையும் மரியாதையாக சொல்வார்கள். இது நீங்கள் நிறைய படத்தில் பார்த்திருக்கலாம். சத்யராஜ் பேசுவார், கவுண்டமணி பேசுவார், சிவாஜி அந்த காலத்திலே பேசியிருக்கிறார். இப்படி கொங்கு மண்டலத்தை அதை நான் கொங்கு மண்டல உலா என்ற தலைப்பில் கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன். பெரும்பகுதி கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு எழுச்சி நடைப்பயணம் நான் நடந்து சென்ற போது கொங்கு மண்டலம் பூராம் நடந்திருக்கின்றேன். அதே போல தலைவர் வைகோ அவர்கள் நடத்திய மது ஒழிப்பு பரப்புரை பயணம், அவர் எழுச்சி நடைப்பயணமும் அவர் தலைமையில் நடந்தோம். மது ஒழிப்பு பரப்புரை பயணத்திலும் கொங்கு மண்டலத்தில் நடந்திருக்கின்றேன். எனவே அதே போல அதற்கு பிறகு பல தேர்தல்கள், ஒவ்வொரு தேர்தல்களையும் மண்டலத்தில் சுமார் ஒரு 2000 கிராமங்களுக்கு மேல் சுற்றி இருக்கின்றேன். நிறைய திறந்தோப்புகளில் தங்கி இருக்கின்றேன். இந்த நண்பர் 30 ஆண்டு கால நண்பர் ஜெயக்குமார் அழைப்பேற்று 2 நாட்களாக இந்த தென்னைந்தோப்பில் கிட்ட 400 தென்னை மரங்கள் சுற்றி இருக்கின்ற இந்த இடத்தில் தங்கி இருந்தது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் 2 நாட்களும் வால்பாறை, அதிரப்பள்ளி அழைத்து சென்று பாலக்காடு வழியாக நேற்று இரவு 437 கிலோமீட்டர் காரிலேயே சுற்றி வந்தோம். இந்த பயணம் எனக்கு மனதுக்கு நிறைவாக இருந்தது. இதுபோல என் பயணங்கள் தொடரும், காணொளிகளும் தொடரும்.